ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே வெடித்துள்ள மோதலால் மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகிறது. இந்த பதற்றத்திற்கு இடையே மூன்றாம் உலகப் போர் குறித்த நாஸ்ட்ரடாமஸின் திகிலூட்டும் கணிப்புகள் மீண்டும் சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளன. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய கிழக்கு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பதற்றமான சூழல் நிலவுகிறது. காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் 6 மாதங்களுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இந்த மோதலுக்கே முடிவு எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்டமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் வெடிக்கும் சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. சிரியாவின் ஜமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் கடந்த வாரம் நடந்த ஏவுகணை தாக்குதலில் ஈரானைச் சேர்ந்த மூத்த தளபதி ஒருவர் உட்பட சிலர் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என்று கூறிய ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியது. ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்று இஸ்ரேலை அமெரிக்கா எச்சரித்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை அடுக்கடுக்கான ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட 300 ஏவுகணைகள் வீசப்பட்டதில் இவை அனைத்தையும் இஸ்ரேல் அமெரிக்க ஆயுதங்களுடன் வீழ்த்தியதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனே கூறியுள்ளார். மேலும் ஈரானுக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே சமயம் இஸ்ரேல் மீது இனி தாக்குதல் நடத்தப்போவது இல்லை என்று ஈரான் தற்போது அறிவித்துள்ளது. எனினும் மத்திய கிழக்கில் பதற்றம் குறைந்தபாடில்லை. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் மூலம் பட்சத்தில் இது 3வது உலகப் போராக வெடிக்கும் என்ற அச்சம் எழுப்பப்படுகிறது. இதற்கிடையே 3ஆம் உலகப் போர் தொடர்பாக நாஸ்ட்ரடாமஸ் மற்றும் ஆல்பர்ட் பைக்கே ஆகியோரின் கணிப்புகள் சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகின்றன. உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்த தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர் நாஸ்ட்ரடாமஸ். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தனது புத்தகமான லீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பதில் கவிதைகளாக எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். 465 வருடங்களுக்கு முன்பு எழுதிய இந்த நூலில் எப்போது என்ன நடக்கும் என்று எழுதி வைத்துள்ளாராம். அவ்வப்போது இவருடைய கணிப்புகள் அப்படியே பலித்ததாக செய்திகள் வருகின்றன. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்த அவருடைய கணிப்பு வைரலாகி வருகின்றது. அதாவது சிவப்பு நிறம் கொண்ட எதிரி தனக்கு இருக்கும் பயத்தால் பெருங்கடலை பயத்திற்கு உள்ளாக்குவார் என்று நாஸ்ட்ரடாமஸ் கூறியுள்ளார். சிவப்பு எதிரி என்று நாஸ்ட்ரடாமஸ் சீனாவையும் அந்நாட்டின் சிவப்பு கொடியை குறிப்பிடுவதாக சிலர் கூறினாலும் தற்போது செங்கடலில் நிலவும் பதற்றத்துடன் ஒப்பிட்டு சிலர் கூறுகின்றார்கள். அதே போல அமெரிக்க கேப்டனாக இருந்த ஆல்பர்ட் பைக் அமெரிக்க சிவில் போரின் போது, அதாவது கடந்த 1871ஆம் ஆண்டு எழுதிய கடிதமும் தற்போது வைரலாகி வருகின்றது. அந்த கடிதத்தில் 3ஆம் உலகப் போர் யூதர்களுக்கும் இஸ்லாமிய உலகத்தின் தலைவர்களுக்கும் இடையில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் எழுதியுள்ளாராம். இந்த கணிப்புகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இதனால் விரைவில் 3ஆம் உலகப் போர் ஏற்படும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.